டவுட் சார் முன்னாடி முன்னாடி சார் சாமி வாங்க. நீதி அரசர் மாண்புமிகு ஜி ஜெயச்சந்திரன் அவர்களை நம்மோடு மேடை கிடைக்கணும். ஸ்கூலில் நாட்டுப்பண் கம்பன் அறநிலையத்துறை தலைவர் திரு SLNS விஜயன் அவர்களே, மாண்புமிகு நீதியரசர் திரு ஜெயச்சந்திரன் அவர்களே, இதுதான் முதல் முறையாக நான் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஏறத்தாழ 87 ஆண்டு காலமாக
மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த காரைக்குடி கம்பர் கழக நிகழ்ச்சி துவக்கத்திலேயே ரசிகமணி டிடிசி அவர்களுக்கும் நம்முடைய சா கணேசன் அவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை அஞ்சலி செலுத்தி நான் என் உரையை துவக்கலாம் என்று கருதுகின்றேன். கவிதை வடிவமாக ராமாயணத்தை தயாரித்து ஒரு சிறிய கவிஞர் மாதிரி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார், பார்த்திருக்கார். அதில் முதல் எடுத்தவுடனேயே கவிஞர் மாதிரி குறிப்பிடுகிறார், நீச்சல் தெரியாமல் இறங்கிவிட்டேன், கூச்சல் போடுவேன் காப்பாற்று ஆண்டவன். அதே போல நானும் கூட நீச்சல் தெரியாமல் இது வந்திருக்கிறேன், கூச்சல் போட மாட்டேன், மரியாதையாக வந்து விடுவேன். நான் கொஞ்சம் கம்பராமாயணத்தை படித்திருக்கிறேன். ஓரளவுக்கு இந்த கம்பராமாயணத்துக்கு எனக்கு ஒரு அறிமுகம், அந்த எல்லா பெருமைக்கும் காரணமானவர் பள்ளத்தூர் பழனியப்பன். அவர் ஒருவரை குறிப்பிட்டு நான் பேச்சியதை கேட்டு மறுநாள் என் வீட்டுக்கே வந்து தான் எழுதின கம்பராமாயணத்திற்கான உரை 8 தொகுப்பு வீடு தேடி வந்து தந்து விட்டு சென்றார். மிக ஆர்வத்தோடு முழுமையாக படித்து அதன் பிறகு பல இடங்களில் கம்பரை பற்றி கம்பர் ராமாயணத்தை பற்றி பேசுவதற்கு அது பயனுள்ளதாக இருந்தது. கம்பர் ராமாயணம் என்பது ஒரு பெரிய கடல். வாலி சொன்னது போல அது பெரிய கடல் சமுதிரம் தான். அதுல நம்முடைய பாரதி பாஸ்கர் போன்றவர்கள் பல பேர் அதில் உண்மையிலேயே துறை போகியவர்கள். எனக்கு அதற்கு ஆர்வம் இருக்கிறது என்றாலும் கூட அதற்குண்டான நேரமும் இல்லை. ஆனால் நான் இப்பொழுது ஏற்கனவே என்னை அறிமுகம் செய்திருக்கிறது போல ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அரசியல் துறையிலே இருக்கிறேன். அதனால எந்த துறையில் இருக்கிறதோ அந்த துறை பற்றி எனக்கு கண்ணோட்டம் வரும். அவர்களுக்கு எது பிடிக்குமோ, நான் ஒரு புத்தகத்தை அச்சிட்டு ஒருவர்கிட்ட கொடுத்தா நம்ம நல்லா இருக்கு, அவர் அச்சம் வச்சிருப்பார், உள்ள விஷயத்தை பார்க்க மாட்டார். படம் நல்லா வந்திருக்க அவர் ஓவியர் இருப்பார். நான் ஒரு தடவை நடந்து வரும்பொழுது என்னுடைய காலில் செருப்புடைய நூல் அழிந்து விட்டது. பக்கத்துல தான் வீட்டை எப்படியாவது போயிடலான்னு காலை தேய்ச்சி நடந்து வரும்பொழுது தெருவோரத்துக்கு ஒரு செருப்பு தைக்கிறவர் இருக்கார். அவர் பார்த்துட்டார், சார் நிச்சு கொடுத்துறார், போய்விட்டார், போலே இருந்தார். அவர் நம்மகிட்ட போகல. அந்த மாதிரி நான் அரசியல் இருந்ததுனால இந்த கம்ப ராமாயணம், இந்த கம்பர் அல்லது ராமாயணத்தில் அரசியல் நோக்கில், அரசியல் என்பது நான் இப்போது நடைமுறை அரசியலை சொல்லவில்லை, அரசியல் என்கிற துறை, ஆட்சியிலே இருக்கக்கூடிய துறை, அது எப்படி இருந்தது அல்லது இருக்கிறது என்பதை கம்பராமாயணத்திலிருந்து வந்திருக்கிற விஷயங்கள் சிறப்புரை ஆற்றுவதற்காக பாரதி பாஸ்கர் வந்திருக்கிற காரணத்தால் நான் சுருக்கமாக சில விஷயங்கள் மாத்திரம் சொல்லி அமர்கிறேன். ராமாயணத்தில் முக்கியமான ஒரு திருப்பம் எங்கு வருகிறது? கம்பன் ஒரு நாள் ஒரு கண்ணாடி முன்பாக அமர்ந்து கொள்கிறார். அந்த கண்ணாடியை பார்க்கும் போது அவருக்கு வலது காதுக்கு மேல ஒரே ஒரு நரைமுடி தெரிகிறது. நான் பண்புங்கிறது நரைமுடி என்று சொன்னேன், ஆனால் கம்பன் நரைமயிறு என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இது சாதாரண விஷயம். நமக்கெல்லாம் என்ன தோணும்? ஒரு நரைமுடி தெரிந்து விட்டார், this is the time for me to die. கம்பன் என்ன நினைத்தார்? this is the time for me to die. நான் இறப்பதற்கான காலம் வந்தது, அதை துறப்பதற்கான காலம். பாங்கில் மந்திரம் நரை படிமன் கருணாடி ஆங்கதிரு கண்டனன் அவனை காவலன். அந்த நரமணி பார்த்தோன்னு சொல்லுதா, மன்னவனே அவனையை மகனுக்கு ஈர்த்து நீ பின்னரும் தவம் புரி பருவம் இருக்கும், மரியாதையா
அதே விலகி ஒரு மாசத்துக்கு ஆட்சி ஒப்படைச்சிட்டு நீ தபம் பண்ண போக வேண்டிய காலம் வந்திருக்குன்னு அந்த நரமுடி சொல்லுதான். பின்னரும் தபம்புரி பருவபதி என கண்ணமூலத்தில் கழுவு வந்ததென மின்னல கல்வி போய் வெளுத்தது ஓர் மனிதரே. அவன் சிந்தனை கொடுத்தா அப்ப ஒருத்தர் அரசியல் இருந்து ஓய்வு பெறுவதற்கு எது தகுந்த பருவம் சொன்னார். ராஜாமார்கள் கோச்சிக்கூடாது. கம்பராமாயணத்தில் சொல்லியிருக்கிற ஒரு நேர ஆட்சியை விட்டு விலக வேண்டும் என்று எண்ணம் வந்திருக்கிறது என்றால் புரிதாக ஓய்வு பெற வேண்டிய வயது என்ன? நான் கம்பராமாயணத்துக்கு தான் நான் சொன்னேன். உடனே மந்திரி சபையை கௌரி மந்திரி சபையை கொண்டிருந்தது ஏதாவது காரணம் வேண்டாமா? தலையில ஒரு நடைமுறையை பார்க்கறதுக்காக ஒரு அவசரமா மந்திரி சபை கூட்டத்தை தரிசனம் கூட்டார். அப்பதான் வந்து ராமாயணம். இந்த மந்திரிகள் எப்படிப்பட்டோம்? ஆச்சரியமா இருக்கு. நலம் முதல் நதியினும் நடுவு நோக்குவார். எப்போதுமே நடுநிலையில் தான் இருப்பாங்க. கபரிமான் போன்ற மானஸ்தர்கள் ரசதன் மந்திரி சபையில் இருக்கிற மந்திரிகள் தம் பெயருக்கு உறுதி என்ன? தனக்கு ஒரு பேர் வரும்னு நினைக்க மாட்டாங்க. தலைமகன் வெகுண்ட போதும் பெருமையை தாங்கி நீதி விடாது நின்று குறைக்கும் வீரர். மன்னவன் தான் விஷயம் சொன்ன கோச்சுட்டான கோச்சுக்குவாரோ அப்படின்னு இவனாம நினைச்சு முன்னாடி சொல்றதெல்லாம் கிடையாது. கோவித்துக் கொண்டாலும் கூட தலைமகன் வெகுண்ட போதும் வெண்மையை தாங்கி நீதி விடாது நின்று உரைக்கும் வீரர். எப்படி இருக்காங்க பாருங்க அமைச்சர்கள். கம்பன் ராமாயணம் தசரதன் அமைச்சரை பத்தி சொல்றேன். தசரதன் அது ராமாயணம் ராமருடைய தகப்பனா அப்படி இல்லைங்க. நான் இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறேன். ராமனுடைய மந்திரிகள் எப்படி இருந்தாங்க? உங்க எல்லாருக்கும் ராமாயணம் முழுமையும் தெரியுங்கிறதுனால அந்த காலகட்டம் ஹனுமான் இலங்கைக்கு வந்து இலங்கையை கைப்பற்றி செய்துவிட்டு திரும்பிய காலம். ராவணன் ஒரு பெரிய சக்கரவர்த்தி, அவனுக்கு ஒரு தாங்கல். ஆனா ஒரு குரங்கு நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நெருப்பச்சிட்டு போயிட்டு நம்ம நகர்ல அப்படிங்கிறதுனால ராவணன் அமைச்சர்களை கூப்பிடுறாங்க. அந்த அமைச்சர்கள அவங்க சொல்றாங்க பிரகஸ்தர்கள் முனைவர் முக்கிய மந்திரி சபையை மாத்திரம் கூட்டல. ரொம்ப சாமர்த்தியமா இந்த விஷயம் மாத்திரம் ராமன். சில பேர் நமக்கு ஆதரவா பேச மாட்டான், நியாயம் பேசுவான், தர்மம் பேசுவான்னு ராவணன் தெரிஞ்சு அவங்களெல்லாம் கூப்பிடாத மீதி பேரை மாத்திரம் மந்திரி சபை கூப்பிடுன்னு குறிப்பு கொடுக்க. முனைவரும் தேவரும் மற்றும் என்ன வரும் தவறுகள் அவங்களெல்லாம் தேவர்கள் அவங்கெல்லாம் விட்டு மீதி பேர் போவாங்க. இவனுக்கு ஜாதா ஒரு ஆளா கூப்பிடுன்னு வச்சுக்கல. ஆனா அப்படி நினைச்சு ராவணன் கூப்பிட்ட போது பிரகஸ்தன் சேனைக்கல் ராவணன் மந்திரி சபை அவன் சொல்றான், அந்த ஹனுமான் வந்து நெருப்பு வச்சு போயிட்டாங்க. அப்ப என்ன சொல்லணும்? வஞ்சனை மனிதரை இயற்றி வாழ்வுதல் பஞ்சன மெல்லடி மயிலை பற்றுதல் அர்ஜுனர் தொழில் என அறிவித்து ரொம்ப கண்ணியமா சீதையை பற்றி வர்ணனை பண்ண. அது தஞ்சு என உணர்ந்தில்லை. உணரும் தன்மை போய், அதாவது நான் உனக்கு பத்ததுன்னு சொன்னேன், நீ அந்த அம்மாட்ட போய் கேட்கறது தப்பு. ஆனா நீ கேட்கல. இப்ப கஷ்டப்படு. சுட்டது குரங்கு எரி சூறையாடி கெட்டது பெருநகர் அப்படி நீ தோன்றது பேசுறேன். கும்பகர்ணம் மந்திரி அவனுக்கு உறவினதில்லை. முதல்ல சொன்ன இவன் சொந்தக்காரன். இவனாவது கொஞ்சம் ஆதரவா பேசுற மாதிரி. கும்பகர்ணன் சொன்னாரு, தீயினை நயப்புறுதல் செய்தனை தெரிந்தால் வேறு ஒரு குலத்தான் தேவியை நனந்து
சிறை வைத்த செயல் நன்றோ? வேறொரு குலத்தான் தேவியை நயந்து சிறை வைத்து அது நல்லதற்கு நல்நகர் அழிந்தது என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பெருசா நெருப்பு வச்சுட்டான்னு பெருசா வைக்கப்படுறேன். நயத்தில் உன் உயிரினத்திலேயே தேவியர்கள் உன் உயிரா நினைச்சுட்டாங்க. உன்னுடைய மலைமான உன்மேல் இன்னகை தரத்தல ஒருத்தன் மனை உற்றாள் பொன்னடி தொழுத்தாள் மறுத்தல் புகழ்போக கும்பகோணம் சொல்றேன் சார். ஆக அந்த காலத்துல ராமாயண காலத்துல கம்மன் சொல்றபடி மந்திரி சபை எப்படி இருந்ததுங்கிறது தசரதன் மந்திரி சபையை பற்றி மாத்திரம் இல்லை, ராவணன் மந்திரி சபையில் இருக்கிற மந்திரிகள் அப்படித்தான் இருந்தாங்க. நிறைய விஷயம் இருக்கலாம். நான் எனக்கு தெரியும், என் கண்ணோட்டத்தில் இது பார்க்கிறேன். மந்திரி சபை யார் யார் எப்படி பண்ண சொல்றேன். தசரதன் சொல்றார், விரும்பிய மூப்பு எனும் வீடுகின்றையான். தசரதன் சொல்றார் சொல்லி, ஆதலால் மந்திரி சபை ராமனுக்கு அரசை நல்கி இப்பேதனைத்தாய் வரும் பிறப்பை நீக்குறு மாதவம் தொடங்குவார் வனத்தை நம்பி. என் பிள்ளை ராமன், அவனுக்கு நான் பட்டாட்சி இது பண்ணிட்டேன், நான் காட்சியில் போய் தவம் பண்ணலாம் இருக்கேன். இது மன்னன் மந்திரி சபை. அடுத்தது என்ன சொல்லணும்? ஏற்பாடுகளை செய்யும். அதான் சொல்லணும். என் பிள்ளைக்கு நான் பட்டம் கொடுத்து வந்து தேர்ந்து மந்திரி யார் நடக்க போறேன், ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. ஆனா தசரதன் என்ன சொல்றாரு? மாதவன் தொடங்குவான் வனத்தை நன்னுவே. ராவனுக்கு பட்டம் சொல்லலாம் தீர்மானம் பண்ணிருக்கேன். யாது கருத்து அதாக வந்து நீங்க என்ன சொல்றீங்க? உங்க அபிப்பிராயம் என்னங்க? ஜனநாயகன் ஜனநாயகன் சொல்றோம். அன்னைக்கு தசரதன் ஆட்சி, குடியாட்சியில் இருக்கிற ஜனநாயகம் அப்பா எடுத்துக்காம அரசியல் இல்லாம வரலாறா மாறிவிட்டார். கூட சுவாமிஜி பேச ஆரம்பிச்ச பிறகு அரசியல் பேசுமாறு வந்துள்ளதான் என்னை பத்தி ஏதோ சொல்றாரு. அவரே தான் சொன்னார். ஒரு காலகட்டத்தில் இந்த நாடு முழுக்க பாதிக்கிற 20 மாதங்களுக்கு மேலான அவசர நிலை பெரியவங்களுக்கு தெரியும். யார கட்டம் வந்து சிறுவனு கேட்கலையே. அப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் இதை நான் வரலாறு தான் சொன்னேன். அரசியல் பேசுறேன். மறுநாள் தான் மந்திரி சபையை கூட்டி நான் இப்ப அழிச்சிட்டேன்னு சொன்னாங்க. நான் அந்த காலத்துல தீவிரமா தலைமுறை வார்த்தை வந்தேன். ராஜாக்கு தெரியும், மற்ற தெரியும். ஆனா இங்க ஒரு முறையா செய்ய வேண்டிய விஷயத்தை மந்திரி சபையை கூட்டி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கிறேன். இதுதாங்க உண்மையான ஜனநாயகம். ஆச்சரியமா இருக்கு. யாரு நமக்கு எனக்கு இங்கே போடலாம் இதெல்லாம் முடிஞ்சது. வேகமா போறேன். தெரிஞ்ச விஷயத்தை மந்திரி ராமன் தசரதன் போய் நிற்கிறார். தசரதன் மயங்கி விழுந்து கிடக்கிறார். கையை இதுன்னு சொல்றாங்க. ஆழ்ச்சூர் உலகம் எல்லாம் மறந்தனை ஆட நீ போய் தாயகம் துணிவதாக தாங்களும் தோல்வியற்கொண்டு கூடியிருக்காக நன்றி புண்ணிய துறைகளாடி 7 வா என்று இயம்பினன் அரசன். இப்படி அப்பா சொன்னாங்க, அரசன் சொன்னார். அப்ப அதை பத்தி ராமனுடைய முகத்தை பத்தி இருக்கிற வர்ணனை எல்லாருக்கும் தெரியும். பட்டாபிஷேகம்னு சொன்ன போதும் சந்தோஷப்படல, முகத்துல மாத்திரம் இல்லை. உனக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொன்ன போது ராமனுக்கு பெருசா உதாரணமா அண்ணன் அந்த செந்தாமரையிலே வென்றதுமா அப்படின்னு சொன்னார். நான் அரசியல் சேர்ந்த போது பத்திரிகை நிருபர்கள், பத்திரிகை போட்டோகிராஃபர்கள் வருவாங்க. அதுல பல சம்பவங்கள் பலவிதமா போட்டோ எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 போட்டோ எடுப்பாங்க. நினைக்கிறேன் எதுக்காக இவ்வளவு எடுக்கிறாங்க. மறுநாள் பேப்பர்ல ஒன்னே ஒன்று வரும், சில இடத்துல அதுவும் வராது. ஆனா நான் எலெக்ஷன் முன்ன தோத்து தெரிவிச்சிருந்தேன். எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு நான் கண்டுதல் வச்சிருக்கிற மாதிரி போட்டோ எடுத்துக்கலாம். கிராரிகேஷன் பதில் ராமன் மாத்து அதை நடக்க எப்ப போட்டோ எடுத்தாலும் சிரிச்ச
போனாலும் ஒரே மாதிரி போகணும், நீதான் ராஜாங்கும் போது ஒரே மாதிரி போகணும். இது இப்ப இந்த ராமனுக்கு அடுத்த விஷயம். ராமன் தான் அப்படி இருக்கான்னு இருக்கட்டும். ராமன் வந்து அவங்க அம்மாவை போய் பார்க்கறான் கோசலை. பட்டாபிஷேகம் சொல்ல வேண்டிய இப்ப வந்து நிக்கலாம் எப்படின்னு ராமன் ரொம்ப புத்தாலித்தனமாக என்ன சொல்றான், நம்ம கூட ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா சில பேருக்கு ஒரு தாக்குதல் பின்னாடி சொல்லி முதல்ல சொல்ற சாப்பிடுக்க வேண்டாம். என் காலம் திருமகன் பங்கம் வரதனை பற்றி ராமன் சொல்றது நீங்க. அது எந்த வரதன் கொஞ்சம் முன்னாடி அவங்க அப்பா நான் துரோகம் பண்ணி அவனுக்கு தான் சொல்றது தமிழக கூட கோபம் கற்றுப்பேன் அவனுக்கு ராஜ்யம் அப்படிதான் நினைப்பான். ராமன் சொல்றான் அம்மாட்ட, அம்மா என் காதல் திருமகன், அதாவது அவனுடைய அன்பு மகன் பங்கமேல் குணத்து எம்பி எம்பின்னு மெல்ல தம்பி பங்கமேல் குணத்து எம்பி வரதனே குங்க மாமடி சூடுகின்றான்னு சொல்றான். 1000 நாள் ஒரு அம்மாக்கு தான் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் சொல்லிட்டு அது இல்லைன்னு சொல்லி இன்னொரு மனைவியுடைய மகனுக்கு பட்டாபிஷேகம் கோவம் என்னென்ன வார்த்தைகள்லாம் தமிழ சிறப்பு வார்த்தைகள் கோபம். ஆனா இந்த வரியை கேட்ட உடனே கோசலை சொன்னதான் ஆச்சரியமா, மன்னவன் பணி என்றாகிலும் இவங்க என்ன சொல்றாங்க முன்னாடி ராமன் பிரமாண்டவாரி சொல்றாரு. இந்த கம்பரம் மாட்டி விளக்கும் போது என் வேகினேன் மன்னன் நான் சொன்ன உடனே ராமன் பதில் சொல்வார், மன்னவன் பணி என்றாகிலும் என்பதை மறுக்கிறோம், மன்னவன் பணி அன்று இது வாரியா சொல் ஆகினும் என்பதை மறுப்பனோ அப்படிப்பாரு. ராமன் சொன்னாரு வாரியார் சொல்றார். நிச்சயமா அப்பா அப்படி சொல்லிக்க மாட்டார். ஆனா நீ சொன்னா நான் கேட்காம போவேன் அர்த்தம். என் பின்ன ஆனா இந்த அர்த்தம் மன்னவன் பணி என்றாகிலும் என்பதை மறுப்பனோ. வாரியார் சுவாமி இன்னொன்று சொல்வாரு, உனக்கு தெரியாது, என் பின்னவன் பெற்ற செல்வம் எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். அவன் ஆட்சி பண்ண என் பின்னவன் பெற்ற செல்வம் இது ஏங்கிறது இல்லை. வாரியார் சுவாமி சொல்லுவார், அடியானே பெற்றோ ஆரம்பிப்பாங்க. இப்ப இந்த கௌசல்ய கதை சொன்ன உடனே கோசலை சொன்னதான் நம்ம ஆச்சரியம். அப்படியா? முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு. அதாவது மூத்தவனுக்கு தான் முடிச்சு விட்டணும்னு தான் முறை. அது இல்லை மாறிட்டார்கள் இருக்கு. முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு. ஆனா வரதன் உண்மையின் நிறை கொடுத்தவன். ராமட்ட சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, ஒன்ன விட நிறை கொடுத்தவன். இன்னும் தெரிவாங்க நின்னும் வந்த பிறகு வரதனுக்கு உனக்கு தான் நடந்ததுதான் சொல்றாங்க. வரதனுடைய காட்சி எல்லாம் உண்மையிலே ராமாயணத்துல யாராவது ஒரு கதாநாயகர் ரொம்ப புகழ்ந்து அவரை பற்றி ஆச்சரியமாக பேச வேண்டும் என்று நான் வரதனை பற்றி நான் சொல்றேன். தனி சொற்பொழிவே வரதன் முயற்சிக்கிறாங்க. அரசனையை பிறகு காற்று செல்லும் பெருக்குவதற்காக எது வேண்டாலும் செய்யலாம் என்று எண்ணி அற்பமான புள்ளிய காரியங்களை செய்து அரசு முடிந்து தர்மநெறி மறந்து பழுதறிகின்ற பழிச்செயல்களால் செல்லுகின்ற பாதி போவதாக என மக்கள் என்னை கூட்டட்டும் ஏத்துக்கிறேன்னு மாத்திரம் எனக்கு எவ்வளவு பழிவிடும் தெரியுமான்னு கோப்படி சொல்றேன். வேதேவியான ராமனை பாய்ந்த எனக்கு இடமண்டோம். இப்போ கைகை ராமனுக்கு தான் முதல் முடிச்சு விட்டுன்னு சொல்லும்போது கைகை பின்னாடிதான் கைகை மாறுறாங்க. ராமனுக்கு முடிச்சு விட்டுறான்னு சொன்னா அவனுக்கு ஒரே சந்தோஷம். வேற ராமனை பயந்த எத்திடம் கைகை படுத்திருக்கிற மணிமாலைய அந்த கூலிக்கு பரிசாக பின்னாடி அந்த மாதிரி என்ன இருக்கிற கைகை மனசை கூட ஒரு கூலியால மாற்ற முடியும். தெரியுது எப்படி மாற்றினாலும் உங்களுக்கு தான் தெரியும். அதனால பல விஷயங்கள் எப்படி கடைசியில் சுவாமி பேசும்போது சொன்னார், நான் நிறைய சொல்லணும்னு நினைக்க நான் கூட சுருக்கிக்கிறேன்.
போர்ல வந்து மாண்டவர்கள் அவன் போரில் மாண்ட அவனுடைய மைந்தன் அவனை நீ வந்து ஏற்றுக்கொண்டு அவனுக்கு துணை புரியும் சுக்ரீவன் அங்கதனை ஏற்றுக்கோன்னு சொல்லி வாலிபதத்துக்கு அப்புறம் ராமன் வந்து சுக்ரீவனுக்கு உபதேசம் பண்ணான். பின்னால நிறைவா நான் முடிச்சு நினைவு ராவணன் செத்து போட்டான். சொந்த அண்ணன் விபீஷணன் நான் அவனை தொட மாட்டேன் போக மாட்டேன். ராமன் சொல்ற வீடனா தக்கதென்றால் என்னதோ இறந்துள்ளால் மேல் நீ இருக்க செத்து போன மேல நீ மாதிரி ஒரு கோபத்தை காட்டக்கூடாது. இப்ப கடன் செய்ய துணிதி காரியங்களை பண்ண அப்படின்னு ராமன் அப்படி பல விஷயங்கள் பின்னாடி வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ராவணன் கொல்லப்படுகிறான், வென்று விடுகிறார், பெரிய படகு மலை மாதிரி கடக்கான். ராமன் வந்து தன்னுடைய பாசறைக்கு வந்து விட்டார். அந்த போர்க்களத்தில் ஓ ஓ ஓ சத்தம். என்ன சத்தம் அது நாமனே வேலை பார்த்து பார்க்கிறார். லட்சுமணன் வரா. ராவணனுடைய உடம்பு கடக்க அப்படி பெருசா இந்த வானரங்கள் ஒரே மகிழ்ச்சியில் அந்த உடம்பு மேல ஏறி இருந்துச்சு. அப்ப ராவணன் சத்தம் போடுறான். என்ன நினைச்சிட்டு நீ யார் தெரியுமா? அது அவருடைய ராஜ்யத்தில் நீ இருக்கிறாய், இந்த நாட்டு மன்னவர். அவனுக்கு எனக்கு என்ன பகை? அவன் மாத்திரம் மரியாதையா சீக்கிரம் படிச்சிருந்தா நான் இந்த இடத்துல இருந்துட்டேன் அப்படின்னு ராமன் கோபப்படுகிறார். சொல்லி மரியாதையாக ஒரு மன்னனுக்கு உண்டான மரியாதையோடு இந்த சடலத்தை கொண்டு போய் அரண்மனையில் ஒப்படைகள் உத்தரவு கொடுக்கிறார். ஆட்சியில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறது? சொந்தக்காரனுக்கே ஒரு பிரச்சனை உண்டு. என்ன பண்றது? கண்ணதாசன் சொல்வார், ராமனும் சீதையும் எல்லாம் முடிந்து பட்டாபிஷேகம் எல்லாம் முடிந்தது பிரிஞ்சு செய்தி நம்ம பேர் சொல்றதும் கிடையாது. ஊர்ல இருக்க பல பேர் சீதையை பற்றி மோசமா பேசுறாங்க. ராமன் எடுத்துட்டு வந்து ராமன் வச்சிருக்கான், அது தெரியும். இந்த ராமன் கேட்டோம்னா தன் மனைவியை குறித்த வழக்கு என்பதால் அவனே அது பற்றி முடிவெடுப்பது முறையற்றது என்று கருதி மக்கள் சபையை சொல்றார். இன்னைக்கு மந்திரி சபை இல்லை, மக்கள் சபை. ஏராளமான மக்கள் கூடியிருக்கிறார்கள், தேர்ந்தெடுத்த மக்கள். அந்த விஷயத்தை ராமன் உட்கார்ந்துருக்காங்க, இந்த விஷயத்தை சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் தெரியும். அவங்க சொன்னாங்க, சீதையை காட்டினாங்க. மறுநாள் லட்சுமணனை கூப்பிட்டு, லட்சுமணா சீதையை கொண்டு போய் காட்டினான். அது நாள் வரையில் ராமன் சொன்ன எந்த ஒரு வார்த்தையும் மறுக்காத மறுக்கிறார். முடியாது, நீங்க சொல்றது சரியில்லை. முதல் தடவை ராமாயணத்துல முதல் தடவை பார்த்தது லட்சுமணன் ராமன் மறுக்கிறது அல்ல. அதான் உங்களே பார்த்தேன், சீதை காணா போனோம்னா நீ எப்படி கொலைப்பேன? மலர்கூட்டங்களை பார்த்து மறுகூட்டங்களே என் சீதையை பார்த்தாயா, மேற்கூட்டங்களே என் சீதையை பார்த்தாயா கத்தின. இப்ப நீ அந்த ராமனா இந்த சீதையை நீ கொண்டு போய் காட்ட விட சொல்ற. கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்றார், உண்மைதான். அன்றைக்கு கதறியது சீதாராம், இன்றைக்கு அவரை காட்டிலே கொண்டு விட்டு வா என்று ஆணையிடுவது ராஜாராம். மன்னனாக இருந்தாலும் தன் உறவினருக்கு என்று ஒரு வழக்கு வருவதால் அதை மன்னனாகத்தான் பார்க்க வேண்டும் என்பது ஒரு வரி. இது கண்ணதாசன் இவர்கிட்ட நான் கேட்டார். இப்படி இந்த கம்பராமாயணத்தில் நினைத்து 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 பார்த்து மகிழ்வதற்கு எத்தனையோ அம்சங்கள் அன்றைய காலகட்டம் எப்படி இருந்திருக்கிறது. அதான் ராமராஜ
பின்னால பரதன் படையெடுத்து வரும் பொழுது அவன் படையெடுத்து தான் வருகிறான்னு நினைச்சு கோபப்பட்டான். முகன் கோபப்பட்டாங்க, லக்ஷ்மணன் கோபப்பட்டான். லக்ஷ்மணன் சுபாவமே கோப சுபாவம். அது ஆச்சரியப்பட்டதில்லை. முகனுக்கு போதும் ஆள் நடந்தது யார் நடந்து போவா நடப்படி கண்டு அந்த கோபத்துல எப்படி உச்சரிக்கணுமோ அந்த மாதிரி தான் வரிகளும் வருவதற்காக சுடியடி பிடியடி கடியடி அப்புறம் கொஞ்சமா வந்த பிறகு சரதனை பார்த்தா இந்த பொருளுடைய மன்னனும் நாயகனை ஊக்கின்றான், அயகின்றான், தம்பியை ஊக்கின்றான், தவ இடத்தில் நின்றான், துன்பம் ஒரு முடிவில்லை, திசை நோக்கி கொள்கின்றான் சொல்லிட்டு அப்போ எம்பெருமான் பின்பிருந்தால் இடைப்பொருள் எங்க ராமனுக்கு தங்கையா பிறந்தவன் தப்பா செய்வா ஒரு மாற்றம். லக்ஷ்மணன் அப்படித்தான் ஏற்படும். மார்பத்தை சத்தம் போட்டோம், அப்புறம் தான் போயிடும். அந்த கம்பராமாயணத்தில் பல படங்கள், பல வரிகள் அவையெல்லாம் முன்னி 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 நிரூபிக்க வார்த்தை பயன்படுத்தது எழுதுவதற்கான வரிகள். அதில் ஒரு சில விஷயத்தை மாற்றம் என்ற தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பினை எனக்கு தந்ததற்காக இந்த கம்பன் கழகத்திற்கு நான் பல கழகத்திற்கு போனாலும் இந்த காரைக்குடி கம்பன் கழகத்திற்கு வந்து பேசியது நான் உண்மையிலே எனக்கு அழைப்பு விடுத்த மாற்றத்தில் உடனடியாக ஒப்புக்கொண்டது காரணம் இது என்னுடைய பாக்கியம். என்று இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக ஏற்றுக்கொண்டேன். வந்ததில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கம்பன் நாமம் வாழ்க, ராமன் நாமம் வாழ்க. வருகிறார்கள். அவர்களை பற்றி விவசாய குடும்பத்தை சார்ந்த திரு ஆளுக்கப்பள்ளி மற்றும் வேலூர் போலீஸ் மேல்நிலைப்பள்ளி படிப்பை முடித்தார். சென்னை சட்டக்கல்லூரி 5 வருட சட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றார். முதுநிலை சட்ட படிப்பை பதிவு செய்து கொண்ட இவர் மாண்புமை நீதியரசர் எம் சத்யநாராயணன் மகன் என் மீனாட்சி சுந்தரம் சட்ட அலுவலகத்தில் இணைந்து மாண்புமை நீதியரசர் பிரகாஷ் மற்றும் திரு எஸ் ராஜேந்திரகுமார் ஆகியோருடைய இணை எனது மனமார்ந்த நன்றியை சொல்ல வேண்டும். ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகள் கனவு இருக்குது. கம்பன் கழக மேடையிலே ஏறி ஒரு சில நிமிடங்களாக பேச முடியாதா என்று இங்கே வந்தார். சகோதரி பாரதிக்கு தெரியும், சென்னையிலே கம்பன் கழகத்திலே கேட்டேன். அங்கே சென்னை கம்பன் கழகத்திலே 5 இலக்கியங்களிலே போட்டி நடக்கும். திருக்குறள், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், பெரிய புராணம், சீரா புராணம், சீவக சித்தாமணம் என்று இந்த 6 இலக்கியங்களுக்கு போட்டி நடக்கும். கல்லூரி தமிழகத்திலிருந்து அனைத்து கல்லூரிகளுக்கும் மாணவர்கள் வருவார்கள். இதில் சிறப்பு என்னவென்றால் அந்த போட்டியிலே முதல் பரிசு பெறுகின்ற மாணவரை ஆகஸ்ட் மாதத்திலே நடக்கின்ற ஆண்டு விழாவிலே பேச அழைப்பார்கள். நானும் ஒரு 6 ஆண்டுகள் முயன்றிருக்கின்றேன். வெற்றி கிட்டியதில்லை, காரணத்தையும் சொல்லிவிடுகிறேன். அப்பொழுதெல்லாம் பாரதி பாஸ்கர், அப்பொழுது அவர் செல்வி பாரதி ஏசிடெக் காலேஜ், எங்கள் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த அருண்மொழி, சுமதி, பாரதி ஆர்ட்ஸ் காலேஜ் படித்துக் கொண்டிருந்த சுபா, எங்கள் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த கண்ணன், மிக அற்புதமான ஒரு எழுத்தாளர், பல நல்ல புத்தகங்களை, ஆராய்ச்சி புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இப்படி பலரும், பாலஸ்ரீனிவாசன் போன்றவரெல்லாம் போட்டியில் இருக்கும்போது நான் இங்கே இருப்பது. ஆக இந்த ஆசை சிறிது காலம் தொடர்ந்து இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைந்து போய்விட்டது. உள்ளுக்குள்ளே என்றாவது ஒரு நாள் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் என்ற ஏக்கம் மட்டுமே ஏங்கி நின்றது. அது உங்களால் இன்றைய தினம் இந்த கணக்கிலே நிறைவு பெறுகிறது. அதனால் ஒரு வலதுபுறத்திலோ தாண்டி விட்டாரோ அதுபோல் அவரும் மாறிவிட்டார்.
இப்பொழுது ஆளுநர் என்கின்ற வகையிலே அவர் ஒரு பொது மனிதர், நானும் நீதிபதி என்ற வகையிலே நானும் ஒரு பொது மனிதன். ஆனால் எங்களுக்குள்ளே இருந்த தொடர்பு சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பு, 20 ஆண்டுகளாக அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. காரணம், நான் என் பாதை வேறு, அவர் சென்ற பாதை வேறாக. அதே போல் பாரதி பாஸ்கர் அவர்களும் நாங்கள் கல்லூரியிலே படிக்கின்ற காலத்திலே ஒவ்வொரு கல்லூரியில் நடக்கின்ற போட்டிகளிலெல்லாம் கலந்து கொண்டு ஒரு 3-4 வருடங்கள் தொடர்ந்து பயணித்திருக்கின்றோம். அதன் பின் தொடர்பு அற்றுவிட்டது. இருப்பினும் இன்றைய தினம் உங்களால் இவர்கள் இருவருக்கு இடையிலே அமர்ந்து எனக்கு தெரிந்தவற்றை உங்களிடம் பேசவும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் எனக்கு கம்பனை தான் நினைவுக்கு வந்தது. வார்க்கடலிலே இருந்து பிரிந்தவர்கள் மிதிலையிலே சந்தித்த போது எப்படி அந்த ஸ்ரீராமனும் ஸ்ரீதேவியும் உணர்ந்தார்களோ, அதுபோல இன்றைய தினம் இந்த கடந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், அதுவும் இந்த கம்பன் அடிப்படை இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் காப்பாளர்களாக சொல்லிக் கொள்பவர்கள், இவற்றை மட்டும் நான் சிறு கோடிட்டு என் முறையை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இதில் அரசியல் அல்ல. ஆதரவு 87 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கம்பன் கழகத்தை காரைக்குடியிலே துவங்கிய போது மேல்சட்டை இல்லாமல் கம்ப ராமாயணத்தை பல்லக்கில் தூக்கி தெரு தெருவாக திரிந்து பரப்பிய ஒரு மகான். அன்றைய தினம் ராமகாதை என்ற காரணத்திற்காகவே ராமாயணத்தை ஒதுக்கிய கூட்டம் ஒன்று 10,500 பாடல்கள் பெரும்பான்மை உள்ள கம்பராமாயணத்திலே வெறும் 10 பாடல்களை எடுத்து கம்பரசம் என்ற ஒரு புத்தகத்தை போட்டு மக்களுடைய இழி உணர்வுகளை தூண்டிய கூட்டம் ஒன்று உண்டு. இது ராமகாதை பற்றிய புத்தகம் என்ற காரணத்திற்காகவே இதில் இருக்கின்ற பொக்கிஷங்களை எல்லாம் மக்கள் கண்களில் இருந்து மறைத்த கூட்டம் உண்டு. அந்த நிலையிலே அவர்களை எதிர்த்து பல்லக்கிலே வைத்து கம்பனை தெரு தெருவாக எடுத்துச் சென்று பரப்பியவர் கம்பன் அடிப்பொடி சாதனை. அது அறியாமை காலம். எனவே நமக்கு அந்த அறிவை ஊட்ட வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய தியாகி அவர். சாதாரண மனிதர் அல்ல. அலிப்பூர் சிறையிலே தேச விடுதலைக்காக பாத யாத்திரை சென்று சிறை சென்றவர். ஆனால் அந்த சிறைச்சாலையிலும் கூட தமிழகத்து நகர்த்தியவர். கம்பனை பற்றி மற்றவர்களுக்கு பாடம் எடுத்தவர். அப்படிப்பட்ட நபர் தன் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கு சொல்வார்கள், தமிழுக்கு கதியான இருவர் கம்பன் தீக்கு திருவள்ளுவர் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த கம்பனை தமிழ் மண் முழுவதும், ஏன் தமிழுக்கு ஒரு நல்லுலகம், எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கம்பனை அறிமுகப்படுத்தி பிரபலப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு நபர் அந்த அறியாமை காலத்திலே அவ்வளவு கஷ்டப்பட்டது. இந்த 87 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு இந்த கம்பனை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், இதனை பாராட்டுகின்றவர்கள். கம்பனுடைய சொல் வண்ணத்தை, அவருடைய கை வண்ணத்தை, இந்த புத்தகத்தில் அவருடைய காப்பியத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை எத்தனை பேர் பாராட்டுகிறார்கள், அதை பரப்புகிறார்கள், எடுத்து தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறார்கள் என்று பார்த்தால் ஒரு விதத்திலே இன்றைக்கு என்னை போன்றவர்கள் கூட சிலது கம்பனை பற்றி மேற்கோளிட்டு சொல்ல முடிகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது கம்பன் கழகத்தினுடைய கைங்கரியமாக தான் இருக்க முடியும். என்னால் ஆணித்தரமாக இதை சொல்ல முடியும். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் பேச்சு போட்டி, தமிழ் பேச்சாளர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது பட்டிமன்ற பேச்சாளர்களோ அல்லது நகைச்சுவை பேச்சாளர்களோ யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்களிலே பெரும்பாலோர்
இந்த கம்பன் கழகம் என்ற பட்டறையிலே பட்டை தீட்டப்பட்டவர்கள் தான். இதை யாராலும் மறுக்க முடியாது, யாராலும் மறுக்க முடியாது. இங்கே ஒருவர் உள்ளே நுழைந்து பட்டை தீட்டி மேலெடுத்து நல்ல முதன்மை பெற்றிருந்தால்தான், அல்லது கம்பன் கழக மேடையிலே அந்த ஆண்டு விழாவில் பேசக்கூடிய அளவிற்கு தங்களுடைய திறனை வளர்த்துக் கொண்டிருந்தால்தான் பிற்காலத்திலே அவர்கள் எல்லாம் பெரும் பேச்சாளர்களாக இருக்கிறார்கள். உங்களால் இன்றைக்கு நீங்கள் யூடியூபிலே பார்க்கக்கூடிய பல பேச்சாளர்கள் நீங்கள் அவர்களுடைய எங்கு பயின்றார்கள், எங்கு இவர்கள் பட்டை தீட்டப்பட்டார்கள் என்று கேட்டு பாருங்கள். அவர்கள் நிச்சயமாக கம்பன் கழகத்தை சொல்லுவார்கள். அந்த பணியை கம்பன் கழகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் முழுமையாக அறியாமை 87 ஆண்டுகளுக்கு முன்னால் அறியாமையில் இருந்த காலத்திலே இருந்த ஒரு ஊக்கம், உணர்ச்சி, எழுச்சி, எதிர்த்து இருந்த போது காட்டிய ஒரு மலர்ச்சி 87 ஆண்டுகளுக்கு பிறகு நம்மிடையே அது இருக்கிறதா? இப்பொழுது நாம் அறியாமை காலத்தில் இல்லை, அலட்சிய காலத்தில் இருக்கிறோம். அதுதான் வருத்தம். நான் இந்த மேடையிலே பல விஷயங்கள் பேச வேண்டும் என்று நினைத்துதான் வந்தேன். அரசியல் பேசக்கூடாது என்பது நாங்கள் கம்பன் கழகத்திலே கற்றுக்கொண்ட பாடம். அரசியல்வாதிகளை அழைப்பார்கள், ஆனால் அவர்கள் கூட நாசுக்காக தான் சொல்வார்கள். ஏன்னா கம்ப ராமாயணத்திலே அரசியலை நீக்கிவிட்டு பேச முடியாது, சுத்தமாக பேச முடியாது. ஆக ஆளுநர் சொன்னது போல மந்திரி சபை என்று சொன்னால் அந்த மந்திரி சபை மக்கள் ஆட்சியில் இருந்த மந்திரி சபை எப்படி என்று நாங்கள் சொன்னாலே, மன்னராட்சியில் இருந்த மந்திரி சபை எப்படி என்று சொன்னாலே, இப்பொழுது மக்கள் ஆட்சியில் இருக்கின்ற மந்திரி சபையினுடைய தரத்தை நீங்கள் ஒப்பிட்டு விடுவீர்கள், அரசியலாகிவிடும். ஆக நாங்கள் சொல்லாமலே நீங்கள் ஒப்பு பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த வகையிலே மட்டும் நான் ஒரே ஒரு சில கருத்துக்களிலே ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். அன்றைய சமுதாயம் எப்படி இருந்தது, அன்றைய இளையராஜா அல்லது ராஜகுமாரன் எப்படி இருந்தார் என்று பார்த்தால் கம்பன் சொல்கிறான், ராமன் சாதாரணமாக வீதியில் போகிறான், போகின்ற பொழுது எதிரில் வருவர்களை பார்த்து எது வினை, என்ன வேலை பண்ற, இடரிலே என்ன பிரச்சனை இருக்கா இல்லையா, நன்றுமாய் உமது மனையும் வீட்டை எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா, இப்படி கேட்கணும்னா ராமன். அப்படிப்பட்ட ராஜகுமாரர்கள் மன்னர் ஆட்சியில் இருந்தார்கள். அது உங்களுடைய கற்பனைக்கு விட்டு விடுகிறேன். சரி போக சரி, மக்கள் எப்படி இருந்தார்கள்? ராமன் நாட்டுக்கு போய்விட்டார். பகலில் போனால் மக்கள் வெளியே அனுப்ப மாட்டார்கள், நாட்டை விட்டு வெளியே போக விட மாட்டார்கள் என்று இரவோடு இரவாக சொல்கிறார். விடிந்தது மக்களுக்கு தெரிகிறது ராமன் காட்டுக்கு சென்று விட்டார். என்ன நடக்கிறது? கம்பன் மிக அழகாக சொல்கிறார், மரமும் பூவும் அழுதனவாம், பசுவும் கன்றும் அழுதனவாம், போகட்டும், தாய் அழுதால் தாய் வயிற்றில் இருந்த கரு அழுதது என்று சொல்கிறார். இதுதான் அந்த காலத்திலே மன்னன் மக்கள் மீது வைத்திருந்த அந்த அன்பு, தனது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இருந்த கடமை உள்ளது. கம்பனை பார்த்து ராமாயணத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆராய்ச்சி 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்திய ஒரு ஆராய்ச்சி, வையாபுரி பிள்ளையார் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி அதை படித்து பார்க்கிறேன். அவர் சொல்கிறார், 10,586 பாடல்கள் வெண்பாக்கள் 4 வரை கொண்டது வெண்பா. அப்படி 10,587 பாடல்கள் பாடியிருக்கிறார் கம்பன் ராமாவதாரத்தை. தனி சொற்கள் என்று பார்த்தால் 1,40,000 தனி சொற்கள் இருக்கின்றன. மொத்தத்தில் 33,00,000 சொற்கள் இருக்கின்றன. அவற்றில் 1,24,000 தனி சொற்கள் உள்ளன. வள்ளுவனை எடுத்துக்கொண்டால் நமக்கு எல்லாம் தெரியும் 1330 பாடல் குறட்பாக்கள். மொத்தமே கணக்கெடுத்து பார்த்தால் ஒரு 14,000 சொற்கள் இருக்கின்றன. அந்த ஆய்வு கட்டுரை சொன்னது 14,000 சொற்கள். கம்பனிடம் தனி சொற்கள் 1,24,000, மொத்தத்தில் 3,00,000 சொற்கள். என் ஆதங்கம், என் கோபம் கூட என்னவென்றால், இதை நான் பல இடங்களிலே பேசிவிட்டேன். கடந்த 4,5 ஆண்டுகளாக இந்த தமிழ் மண்ணிலே ஒரு வார்த்தை வருகிறது, மாடல் என்ற வார்த்தை. அவர்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னென்றால், இந்த
சொல்கிறீர்களே, இதற்கு தமிழ் அர்த்தம் என்ன? நீங்கள் வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீங்கள் ஊராக சென்று ஓலை சுவடைகளை எல்லாம் கரையானிடமிருந்தும் தீக்களிடமிருந்தும் காப்பாற்றி தமிழை காப்பாற்றிய பவுசு இருக்க வேண்டாம். நீங்கள் கம்பன் அடிப்பொடி போல தெரு தெருவாக சென்று கம்பனையும் தமிழையும் பரப்பியிருக்க வேண்டாம். நீங்கள் தமிழ் காவலராக இருந்து கொள்ளுங்கள். உங்களை மக்கள் பாராட்டக்கும் தவறில்லை. ஆனால் பூசாமல் ஒரு ஆங்கில சொல்லை கடந்த 4.5 ஆண்டுகளாக திரும்பி 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 தினமும் சொல்கிறீர்களே, இதற்கு தமிழாக்கம் என்ன என்று தயவு செய்து சொல்ல முடியுமா என்று நான் ஆதங்கம். இதில் அரசியல் கலப்பு இல்லை. இது என் ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு. ஆகவே நண்பர்களே, பொதுமக்களே, பெரியவர்களே, தமிழ் ஒரு தெய்வீக மொழி. அதில் கம்பன் தமிழ்தாய் பெற்றெடுத்த ஒரு தெய்வ புத்தகம். கம்பன் ராமாயணம் இருக்கின்ற வரையிலே தமிழ் அழியாது. மாற்று மொழியோ வேற்று மொழியோ எது வந்தும் அழிக்க முடியாது. இந்த புத்தகத்தில் இருக்கின்ற சில மாசுகளை எடுத்து புத்தகங்களை போட்டு பிரச்சாரம் செய்தாலும் இந்த மொழி அழியாது. இந்த மொழியை மேன்மேலும் பரப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கும் நம்முடைய இளைய தலைமுறைக்கும் உண்டு. அதை இந்த செய்தியை அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டு. ஒரு காலத்திலே இது போல இலக்கிய கூட்டங்கள் வந்தால் எல்லா வயதினரும் வருவார்கள். சகோதரி பாஸ்கர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் சொன்னார்கள், 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே காரைக்குடிக்கு வந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 2000 பொதுமக்கள் இருந்தார்கள், 2000 பேர் இருந்தார்கள். இன்றைக்கெல்லாம் பல இடங்களிலே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதற்காக இங்கே வந்து உட்கார்ந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மொழியை அழிக்க நினைப்பவர்களிடந்து காப்பாற்றுங்கள். இந்த மொழியை வளர்க்க நினைப்பவர்களை ஊக்குவியுங்கள். உங்கள் குழந்தைக்கு நல்ல தமிழ் கற்றுக் கொடுங்கள். நான் சில நேரங்களிலே பார்க்கிறேன், பிஜி படித்திருக்கிறார்கள், இன்ஜினியரிங் படித்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் எல்லாம் கடிதம் எழுதுகிறார்கள். அன்புள்ள அப்பா, தமிழ் அப்பா எழுத முடியவில்லை. அன்புள்ள அம்மா, அம்மா எழுத முடியவில்லை. அதை கூட ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள். அந்த ஆங்கிலமும் தப்பும் தவறுமாக இருக்கிறது. சரி, ஏதாயும் 1-2 ஒழுங்காக தமிழில் எழுதுகிறார்கள். கால் இல்லை, கொம்பு இல்லை, வால் இல்லை, எதுவுமே இல்லை. எதையோ ஒன்று பேசுகின்ற தமிழை விட கொச்சையாக இருக்கின்றது அவர்கள் எழுதுகின்றது. வேதனையாக இருக்கிறது. இதுதான் கடந்த 20-30 ஆண்டுகளாக நாம் தமிழ் வளர்த்து அடைந்து நம்முடைய பள்ளிகளிலே கற்றுக் கொடுத்து தமிழின் நிலை இது. தயவு செய்து இதை மாற்ற வேண்டும் என்றால் அவர்களை நம்பாதீர்கள். உங்களை நீங்கள் நம்புங்கள். இன்றைக்கு இணையத்திலே எல்லாம் கிடைக்கிறது, எல்லாம் இருக்கிறது. நாம் இலங்கை வாழ் தமிழர்களை நன்றி சொல்ல வேண்டும். அத்தனை தமிழ் இலக்கியங்களையும் அவர்கள் புதுப்பித்து விட்டார்கள். நீங்கள் சொல்லுங்கள், கிடைக்கின்றது இணையத்திலே. உங்கள் குழந்தைக்கு அதை அறிமுகப்படுத்துங்கள். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். என்னுடைய சகோதரியின் மகன் 9 வயது. அவன் அமெரிக்கா வாழ்கிறான். அவன் ஒரு இலங்கை தமிழ் பெண்மணி நடத்துகின்ற ஒரு பள்ளியிலே தமிழ் படிக்கின்றான். அவனை ஒரு முறை என்னிடம் பேசிக் கொண்டிருந்தான். தன்னுடைய செல்போனிலே வாட்ஸ்அப் பின்னாடி சில இயற்கை காட்சிகளும் சில எங்கே பேசுகிறாய், எதை வைத்துக் கொண்டு பேசுகிறாய், ஸ்மார்ட் போனை வைத்து பேசுகிறாயா என்று சொன்னேன். இல்லை, நான் அறிவுக்கணனி கைக்கணினியை வைத்து பேசுகிறேன் என்று சொன்னான். ஆச்சரியப்பட்டு போனேன். அது என்ன நுண் அறிவு கைபேசி, ஸ்மார்ட் போனை அவர்கள் அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். புலம்பெயர்ந்தவர்கள் தமிழை நன்றாக படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்திருக்கிறது. இந்த மாநிலத்தை விட்டு வெளியே போனால் அவர்கள் எல்லாம் இந்த மொழியை பற்றி சிறப்பாக பேசுகிறார்கள். நாம் அவர்களை கிண்டல் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்கின்றோம்? ஆடை வளர்ப்பதற்கு வெட்டுவதற்காக அப்படிதான் பேசுவார்கள். கோழி வளர்ப்பதற்கு ஆடு கோழி தின்றவனுக்கு அவன் தர அறிவார்கள். அதை தான் சொல்றோம். ஆனால் நாம் நம்முடைய மொழியை மற்றவர்கள் வளர்க்கிறார்களோ இல்லையோ, நாம் நம் வீட்டு தமிழை வளர்ப்போம். அதற்கு கம்பன் உறுதுணையாக இருப்பான். எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு இடத்திலே அதே வார்த்தையை கூட ஒவ்வொரு இடத்திலே எப்படி அழகாக சொல்கிறான் என்று பாருங்கள். அதை சொல்லிருந்த விதத்தை பாருங்கள், அசந்து போகும். எனவே
அன்பார்ந்த நண்பர்களே, பெரியோர்களே, தயவு செய்து இதை ஒரு செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ் வளர வேண்டும், தமிழ் காப்பாற்றப்பட வேண்டும். கணேசன் போன்றவர்கள் செய்த தியாகம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். எனவே அதற்குண்டான பணியை நாம் மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம். ஒரு வாசகம் கொக்கக்க கொக்கக்க கூம்பும் பருவத்தை மற்றதான் குத்தக்க சீர்த்தவரத்தை என்ற குரலை கொட்டியது. இவர் விரும்பும் ஒரு மனிதர், இவர் விரும்பும் ஒரு எவ்வளவு தூரம் போடுமோ அவ்வளவுதான். அதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த மேடை அதற்கு ஒரு விதிவிலக்காக இருக்க போகிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. இங்கே நிற்கிற இந்த நிமிடத்தில் மணிமண்டபத்தில் ஒரே ஒரு முறைதான் இந்த மேடையில் இந்த இடத்தில் நின்று நான் பேசியிருக்கிறேன். அப்போது நான் 11ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன். நான் பேச்சாளராக வேண்டும் என்கிற கனவுகள் எதுவுமே இல்லாத ஒரு மாணவன். பேச்சாளரானும் தமிழ் இலக்கியம் படிக்கணும் அப்படிலாம் கனவுல எதுவுமே கிடையாது. +1 படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்களோ அப்படித்தான். அப்புறம் எதுக்கு நான் இங்க வந்தேன்னு கேக்குறீங்களா? நான் வந்தது சபாஷ் பார்ட்டியா. சபாஷ் பார்ட்டினா என்னன்னா கை தட்டுறதுக்காக. எங்க அக்கா கம்பன் கழகத்தில் பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டிருந்த ஒரு மாணவி. அவங்க அப்ப கல்லூரியில படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போது ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா திரு ராமசுப்ரமணியன் அவங்கள் அந்த பேட்ச். இப்ப நீதி அரசரும் நானும் ஒரே பேட்ச். எங்க அக்காவும் நீதி அரசர் ஓய்வு பெற்ற ராமசுப்ரமணியன் அவங்களாம் அப்ப கம்பன் கழகத்தினுடைய பேச்சு போட்டிகளிலே கலந்து கொண்ட மாணவர். எங்க அக்கா 1-2 பரிசு ஜெயிச்சதுனால காரைக்குடி கம்பன் கழகத்தில் பேசுவதற்காக 83ஆம் ஆண்டு அழைக்கப்பட்டார். எனக்கு ஒரு வேலை கிடையாது. எங்க வீட்டுல நாங்க எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க தான், எங்களுக்கு சகோதரர்கள் கிடையாது. தனியா அக்காவை அனுப்ப கூடாது அப்படின்னு அந்த காலத்துல ஒரு இது. எப்படி தனியா போவா? எங்க அம்மாவாலையும் அப்பாவாலையும் துணைக்கு வர முடியும். அதனால துணைக்காக நான் அனுப்பப்பட்டேன். அக்காவுக்கு துணையா போயிட்டு வான்னு என்ன நினைச்சாங்க. அப்புறம் தான் அது பின்னாடி ஒரு சதி இருந்தது எனக்கு புரிய வந்தது. துணைக்கு என்ன இவ்வளவு பேச்சாளர்கள் வர்றாங்க, கம்பன் கழகமே கூட்டிட்டு வருது, என்ன துணைனா ஒருவேளை எங்க அக்கா பேச்சுக்கு யாருமே கை தட்டலன்னா இந்த கை தட்டலை ஆரம்பித்து வைப்பதற்காக என்ன தயாரிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க கல்யாண மாலை நிகழ்ச்சியில பார்த்துருக்கீங்களா? மோகன் சார் முன்னாடி உட்காந்துருப்பாரு. எதுக்கு கை தட்டல? அவர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன்னா ஒருத்தர் கை தட்டினது எல்லாரும் கை தட்டுவாங்க. அதுக்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்பது கூட தெரியாத அளவு அப்போது நான் பள்ளி மாணவன். இங்க இந்த மண்டபத்தை நான் பார்த்தேன். அதைத்தான் நீதி அரசரிடம் நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த காட்சி அவ்வளவு தூரம் என்னுடைய மூளையினுடைய அடுக்குகளிலே பதிந்திருக்கிறது. இந்த மண்டபத்தில் அப்போது நாற்காலிகள் போடப்பட்டிருந்தார். தரையிலே தான் உட்கார்ந்தோம். எங்கிருந்து உட்கார்ந்திருப்பார்கள்? இந்த முனையிலிருந்து உட்கார்ந்திருப்பார். மண்டபம் தாண்டி அந்த கூட்டம் உட்கார்ந்து கொண்டிருக்கும். அதை கண்ணாலே பார்த்த அந்த நொடியிலே எனக்குள்ளே எழுந்த பரவசத்தை சொல்லுவதற்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. அந்த மேடையில் நான் பார்த்த எத்தனையோ வியப்புகள் அப்பப்பா சொல்லி முடிக்க எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் போதாது. நான் பார்த்த முதல் வியப்பு, மேடையிலே இருந்தவர்கள் எல்லாம் பெரும் சிங்கங்கள். நான் இந்த மேடையிலே நான் என்னுடைய ஞான குருவாக நான் நினைக்கின்ற ஆசா ஞானசம்பந்தம் ஐயா அவர்களை அவர் இந்த மேடையிலே பேசுகிற போதுதான் நான் பார்த்தேன். தமிழை பற்றியும் இலக்கியங்களை பற்றியும் கம்பராமாயணத்தை பற்றியும் எனக்குள்ளே முதலாக ஆர்வம் என்கின்ற விதையினை தெளித்த மாபெரும் ஞான குரு அவர்தான். இந்த மேடையிலே ஒரு சிங்கம் போல அவர் கர்ஜிப்பதை நான் பார்த்தேன். இன்றைக்கும் மதுரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய மரியாதைக்கும் பிரியனுக்கும் ஒரு அக்கா காந்திமதி அவர்கள் இந்த மேடையிலே பேசும் போதுதான் பட்டிமன்றத்திலே எப்படி பேசுவது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அந்த மேடையில பேச வரும்போது இப்படி வருவாங்க. வரும்போது இந்த முந்தானை எடுத்து பண்ணிட்டு வருவாங்க. முன்னாடி பேசுறவங்க சும்மா இருப்பாங்களா? வம்பு எடுத்துப்பாங்க. இதற்கு பின்னால் வருகிற ஒரு பதில் சொல்ல வேண்டும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இப்படி அந்த முந்தானை
சொல்லத்தாயா வந்திருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க பாருங்க. அது ஒரு சுகானுபம். அதுல பேசுகிறவர்கள் யாராவது ஒருவர் ஒரு பேசுறமே நெஞ்சத்து நிம்மதியை தருகிறார். இதைவிட வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி ஓப்பத்தலை கூடி உள்ளம் பிரிந்த அனைத்தையும் என் நன்றியை சொல்லி